அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியானது குழந்தைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே விளையாட்டு பயிற்சிகளுடன் கூடிய வினாக்களும் விடைகளும் உண்டு. இந்த பயிற்சிகள் குழந்தைகளுக்கு எழுத்துக்களை எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்ள உதவுகிறது. எனவே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்க. வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்று உயிர்மெய் எழுத்துக்களிலே ஞ வரிசை எழுத்துக்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. இதிலே நாம் இன்று படிக்க இருப்பது ஞ வரிசை எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்து என்றால் என்ன? உயிர்மெய் என்றால் என்ன? உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உயிரெழுத்துக்கள் எவை? ஆவிலிருந்து ஔ வரை உள்ள எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் இக்கிலிருந்து இன் வரை. இக், இங், இச், இஞ், இட், இன், இத், இன், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இள், இர், இன். இந்த 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்து 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள். காவிலிருந்து ந. பாருங்க, இந்த பகுதியை நல்ல தெளிவாக படிச்சிடுவோம். சரியா? க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ள, ர, ந. மீண்டும் படிக்கலாமா? க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ள, ர, ந. இந்த 18 எழுத்துக்களையும் படித்து கொண்டால் எல்லா வரிசை எழுத்துக்களும் எளிமையாக இருக்கும். சரியா? ஞ வரிசை எழுத்துக்கள். ஞ. குழந்தைகளே கவனியுங்கள். இங்கு ஞாவின் பக்கத்திலே சில மஞ்சள் வண்ண எழுத்துக்கள் உள்ளன இல்லையா? அவற்றை நாம் இன்று புதிதாக படிக்க இருக்கிறோம். படிக்கலாமா? ஞ, ஞ, ஞா, ஞா. ஞாவுக்கு பக்கத்தில் ஒரு துணை எழுத்து இருக்கு இல்லையா? இது சேர்ந்ததென்றால் ஞா என்று ஒலிக்க வேண்டும். அடுத்து நீ. நீ. ஞாவுக்கு மேலே ஒரு கொக்கி, அப்படி போட்டால் நீ, நீ. அடுத்து ஞாவுக்கு மேலே அந்த கொக்கியை அப்படியே சுழிச்சு போட்டோம் என்றால் நீ, நீ. ஞு, ஞூ, ஞூ. ஞே, ஞே. இங்கே பாருங்க, ஞாவுக்கு முன்னால ஒற்றை கொம்பு வந்துள்ளது. இதனுடைய பெயர் ஒற்றை கொம்பு. ஞே, ஞே, ஞே. ஞாவுக்கு முன்னால ரெட்டை கொம்பு வந்துள்ளது. ஞே, ஞே.
ஞை ஞை. ஞாவுக்கு முன்னால இணை கொம்பு வந்துள்ளது. எனவே ஞை. ஞோ ஞோ. பாருங்க, ஒரு ஒற்றை கொம்பு, அடுத்து ஞ, அடுத்து துணை எழுத்து. எனவே இது ஞோ. சொல்லுங்க, ஞோ. அடுத்து ஞோ ஞோ. இரட்டை கொம்பு, ஞ, துணை எழுத்து. எனவே இது ஞோ. ஞௌ ஞௌ. இங்கே பாருங்க, ஒரு ஒற்றை கொம்பு, ஞ, ள. இவை இடம்பெற்றால் ஞௌ ஞௌ. மீண்டும் படிக்கலாமா குழந்தைகளே? என்னுடன் சேர்ந்து படியுங்கள். ஞ ஞா. ஞி ஞீ. ஞு ஞூ. ஞே ஞே. ஞை ஞோ ஞோ. ஞௌ. அடுத்த பகுதிக்கு செல்லலாமா? பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல். பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல். இன் கூட்டல் அ சமம் ஞ. இன் கூட்டல் அ சமம் ஞ. இன் கூட்டல் ஆ சமம் ஞ. இன் கூட்டல் ஆ சமம் ஞ. இஞ் கூட்டல் இ சமம் நீ. இஞ் கூட்டல் இ சமம் நீ. இஞ் கூட்டல் ஈ சமம் நீ. இஞ் கூட்டல் ஈ சமம் நீ. இஞ் கூட்டல் உ சமம் ஞு. இஞ் கூட்டல் உ சமம் ஞு. இஞ் கூட்டல் ஊ சமம் ஞு. இஞ் கூட்டல் ஊ சமம் ஞு. இஞ் கூட்டல் ஏ சமம் ஞே. 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 இஞ் கூட்டல் ஐ சமம் ஞை. இஞ் கூட்டல் ஐ சமம் ஞை. இஞ் கூட்டல் ஓ சமம் ஞோ. 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 இஞ் கூட்டல் ஔ சமம் ஞௌ. இஞ் கூட்டல் ஔ சமம் ஞௌ. குழந்தைகளே, ஞ வரிசை எழுத்துக்களை பிரித்தும் சேர்த்தும் படித்து விட்டோம். அடுத்து விளையாட்டு பகுதி. விளையாடுவோம் வாங்க. முதலிலே என் வண்ண பெட்டியில் என்னை சேர். இங்கே நிறைய எழுத்துக்கள் இருக்கின்றன இல்லையா? இவர்களெல்லாம் சொல்றாங்க, எங்களை எங்களுடைய வண்ண பெட்டியில் சேர் என்று. இது சிவப்பு வண்ண பெட்டி. முதலிலே இருப்பது சிவப்பு வண்ண பெட்டி.
இங்கே சிவப்பு வண்ண எழுத்துக்களை சேர்க்க வேண்டும். சரியா? சேர்க்கலாமா? இது என்ன எழுத்து? மா. இது என்ன எழுத்து? மா. அடுத்து சிவப்பு வண்ண எழுத்து எங்கிருக்கிறது? இதோ இங்கிருக்கிறது. லா. லா. அடுத்து சிவப்பு வண்ண எழுத்து இதோ இங்கிருக்கிறது. இர். இர். சேர்த்துட்டமா? மா ல இர். மலர். சொல்லுங்க. மா ல இர். மலர். அடுத்து இது என்ன வண்ணப்பெட்டி? மஞ்சள் வண்ணப்பெட்டி. இது என்ன வண்ணப்பெட்டி? மஞ்சள் வண்ணப்பெட்டி. அப்போ என்ன செய்யணும்? மஞ்சள் வண்ண எழுத்துக்களை எல்லாம் எழுதணும். இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. அடுத்து இம். இது என்ன எழுத்து? இம். அடுத்து இதோ இங்கே ஒரு மஞ்சள் எழுத்து மா. இங்கே எழுதிட்டோமா? ஆ இம் மா. அம்மா. அ இம் மா அம்மா. அடுத்து இது என்ன வண்ணப்பெட்டி? பச்சை வண்ணப்பெட்டி. பச்சை வண்ணப்பெட்டி. அப்போ என்ன செய்யணும்? பச்சை வண்ண எழுத்துக்களை எல்லாம் இங்கே கொண்டு வர வேண்டும். சரியா? முதலிலே ப. முதலிலே ப. அடுத்து பச்சை வண்ணம் இதோ இங்கே இருக்கிறது ழ. ழ. அடுத்து இம். இங்கே பாருங்க. ப ழ இம். பழம். சொல்லுங்க. ப ழ இம். பழம். இது என்ன வண்ணப்பெட்டி? நீல வண்ணப்பெட்டி. என்ன வண்ணப்பெட்டி? நீல வண்ணப்பெட்டி. நீல வண்ண எழுத்துக்களை இங்கு கொண்டு வர வேண்டும். க. அடுத்து இன். இங்கே பாருங்க எழுதியிருக்கோமா? ஆமா. க இன். கண். சொல்லுங்க. க இன். கண். அடுத்த பகுதிக்கு போகலாமா? என்னை பிரித்துப் பார். என்னை பிரித்துப் பார். இங்கே பாருங்க. இங்கே யார் இருக்கிறாங்க? ஞா. ஞா. எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஆ. எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஆ. அடுத்து யார் இருக்கிறாங்க? நே. நே. இன் கூட்டல் ஏ. இன்னு கூட்டல் ஏ. நே. அடுத்து ñை. ñை. ñை எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஐ. இன்னு கூட்டல் ஐ. அடுத்து ஞூ. ஞூ. இன்னு கூட்டல் ஊ. இன்னு கூட்டல் ஊ. ஞூ. அடுத்து யார் இருக்கிறாங்க? நீ. நீ. இன்னு கூட்டல் இ. இன்னு கூட்டல் இ. இப்போ நம்ம சரியா எழுதியிருக்கோமான்னு பார்ப்போம். சரியா? பாருங்க. ஞா. எப்படி பிரிச்சிருக்கிறோம்? இன் கூட்டல் ஆ. ஞா. சரியா எழுதிட்டோம். அடுத்து நே. எப்படி பிரிச்சிருக்கிறோம்? இன்னு கூட்டல் ஏ. நே. அடுத்து ñை. இது எப்படி பிரிச்சிருக்கிறோம்? இன்னு கூட்டல் ஐ. அடுத்து ஞூ. இன்னு கூட்டல் ஊ. நீ. இன்னு கூட்டல் இ. குழந்தைகளே, நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. சரியா? விடைகளெல்லாம் சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த பகுதிக்கு போகலாமா? என்னை வரிசையில் நிறுத்துவாயா? இந்த எழுத்துக்கள் எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு வழி தெரியல, என்னை வரிசையில் நிறுத்துவீங்களான்னு கேட்குறாங்க. ஞா வரிசையிலே முதல் எழுத்து எதும்மா? ஞா. சொல்லுங்க. ஞா. அடுத்த எழுத்து? அடுத்த எழுத்து ஞா. ஞா. அடுத்து நீ. நீ. அடுத்து நீ. நீ. அடுத்து ஞு. ஞு. அடுத்து ஞூ. ஞூ.
அடுத்து ஞே ஞே. அடுத்து ஞே ஞே. அடுத்து என்னம்மா? ஞை ஞை ஞை. அடுத்து ஞோ ஞோ. அடுத்து ஞோ ஞோ. இறுதியில் ஞௌ ஞௌ. இப்போ வரிசையாக சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம சரியாக எழுதியிருக்கோமான்னு பார்க்கலாம். ஞ வரிசை எழுத்துக்கள். ஞ ஞா ஞி நீ ஞு ஞூ ஞே ஞே ஞை ஞோ ஞோ ஞௌ. மீண்டும் சொல்லலாமா? ஞ ஞா ஞி நீ ஞு ஞூ ஞே ஞே ஞை ஞோ ஞோ ஞௌ. குழந்தைகளே, ஞா வரிசை எழுத்துக்களை அழகாக வரிசையில் நிறுத்திவிட்டோம் இல்லையா? குழந்தைகளே, இந்த பகுதியை மீண்டும் மீண்டும் விளையாடிக்கொண்டே படித்தால் நினைவில் நிற்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த வரிசை எழுத்துக்களை பார்க்கலாம். சரியா? நன்றி குழந்தைகளே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.